அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜென்சி, அலுவலக பணியாளர், புனித ஜேம்ஸ் கல்விக்கூடம். பி எ கான்ஃபிடென்ட் பர்சன். நம்பிக்கையின் நபராக இருங்கள். தன்னம்பிக்கை சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு வெற்றிக்கான திறவுகோலாகும். இது ஒரு நபரை சுதந்திரமாகவும் நம்பிக்கையுடனும் வாழ்க்கையில் நேர்மறையாகவும் உணர வைக்கிறது. இந்த அனைத்து பண்புகளுடனும் ஒரு நபர் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகளை எளிதில் சமாளிக்க முடியும். தன்னம்பிக்கை ஒரு நபர் அன்றாட சவால்கள் மற்றும் கோரிக்கைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்ள உதவுகிறது. தன்னம்பிக்கை பற்றி பேசும்போது எனக்கு கழுகின் வாழ்வில் நடக்கும் சம்பவம் தான் ஞாபகம் வருகிறது. கழுகை பற்றிய சில உண்மை சம்பவங்களை உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். பறவை இனத்திலேயே கழுகுக்கு மட்டுமே 70 ஆண்டு ஆயுள் காலம் கொண்டது. 70 ஆண்டு காலம் வாழ வேண்டுமென்றால் அது 40 வயதில் தன்னையே உருமாற்றம் செய்ய வேண்டும். கழுகு தனது 40 வயதை அடையும் போது அதன் அழகு வளைந்து இரையை பிடிப்பதற்கும் உண்பதற்கும் பயனற்றதாகி விடுவதுடன் அதன் இறக்கைகளும் தடித்து பறப்பதற்கு கனமாக மாறிவிடும். இந்த நிலையில் ஒன்று இறப்பது அல்லது வலிமை மிக்க நிகழ்விற்கு தன்னையே உட்படுத்துவது என இவை இரண்டும் தான் கழுகுக்கு முன் இருக்கும் வாய்ப்புகள். கழுகு என்ன செய்யும் தெரியுமா? இந்த காலங்களில் கழுகு உயர்ந்த மலைக்கு பறந்து சென்று அங்கிருக்கும் பாறையில் தனது அலகை கொண்டு வேகமாக மோதி அலகை உடைக்குமாம். புதிய அலகு வளரும் வரை தன் கூட்டிலேயே தனித்து இருக்குமாம். புதிய அலகு வளர்ந்த பின் இறகுகளை தானே பீத்து எடுக்குமாம். 5 மாதங்களுக்கு பின் புதிய இறக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும். இந்த மாற்றத்திற்கு சுமார் 150 நாட்கள் ஆகும். அத்தனை நாட்கள் காத்திருந்து வலியை அனுபவித்து மறுபிறவி அடைந்த கழுகு இன்னும் 30 ஆண்டு காலம் வாழ தகுதியுள்ளதாக மாறும். இதே போன்று வாழ்க்கையில் இதுதான் கடைசி என்று நாமும் நினைப்போம். ஆனால் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்க வாய்ப்பு கிடைக்காமல் போகாது. ஆனால் அந்த வாய்ப்பு வலியோடு வரலாம். அதை தாங்குவதற்கு கஷ்டமாகவும் இருக்கலாம். ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி வந்தால் நமக்கு மறுபிறவி கிடைக்கலாம். அதற்கு பிந்தைய வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்கதாக மாறிவிடும். ஆதலால் வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையும் நிரந்தரமில்லை என்பதையும் வலிகள் மிகுந்த பாடுகளை நாம் கடந்து வந்தால் பின்னே மற்றொரு மகிழ்ச்சியான வாழ்வு இருக்கிறதென்று என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் ஒருபோதும் மண்டியிடுவதில்லை என்ற டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கூற்றிற்கிணங்க கழுகை போல உயர பறந்து வாழ்வில் வெற்றியடைய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.